போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். ஈகம் வாழ்ந்திடும் முறை காணுங்கள். ஆவியிலும் இன்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய இறை மக்களே, கிறிஸ்து இயேசுவின் பெயரால் அன்பு வாழ்த்துக்கள். இன்று திருச்சபை நற்செய்திக்காக தம் உயிரையே அர்ப்பணித்த முதல் திருத்தூதரான புனித யாக்கோபு திருத்தூதரின் விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறது. பெருமை பதவியில் அல்ல, பணிவில்தான் என்ற இன்றைய கருத்து நற்செய்தியின் மைய செய்தியாக அமைகிறது. அதிகாரத்தையும் உயர்ந்த இடத்தையும் நாடிய சீடர்களுக்கு, உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் என்று இயேசு போதிக்கிறார். உண்மையான பெருமை என்பது பிறருக்காக அன்போடு தன்னையே அர்ப்பணித்து சேவை செய்வதில்தான் உள்ளது. நமது புனித தேவ சகாயம் அவர்களும் இதே உண்மையை தம் வாழ்வால் சாட்சியப்படுத்தினார். உயர்ந்த பதவியையும் உலக பெருமையும் விட கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையும் பணிவான சாட்சி வாழ்வையும் தேர்ந்தெடுத்தார். துன்பங்களையும் தியாகங்களையும் தாங்கி இறுதி வரை இறை நம்பிக்கை நிலைத்திருந்தார். ஆகவே புனித யாக்கோவும் புனித தேவ சகாயமும் நமக்கு பதவி அல்ல, பணியே கிறிஸ்தவ வாழ்வின் உண்மையான பெருமை என்பதை நினைவூட்டுகின்றனர்.
இந்த திருப்பலியில் அவர்களின் பரிந்துரையால் நாமும் பணிவுடன் பிறருக்கு தொண்டு செய்யும் மனதையும் நம்பிக்கை நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். திருப்பலில் பக்தியுடன் பங்கேற்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, திருத்தூதர் புனித யாக்கோபுடைய விழாவினை சிறப்பிக்க இப்புனித மலையில் ஒன்று கூடியிருக்கிறோம். புனித வியாகுல அன்னையினுடைய திருத்தலத்தில் குழுமி இருக்கின்றோம். யாக்கோபு திருத்தூதர் திரு அவைக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். இந்த புனித மலையில் உயிர் துறந்த மறைசாட்சி புனித தேவசகாயமும் கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தினார். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ விழுமியங்களை வாழ்வாக்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புனிதர்களினுடைய வழியில் நடந்து புனிதத்திற்கு மேல் புனிதத்தை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வரவேண்டி இந்த பலியில் பங்கேற்போம். பலியை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே,
தாயாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்கினியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நம் பலவீனங்களும் துன்பங்களும் இறைவனின் வல்லமை எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை புனித பவுல் எடுத்துகிறார். கிறிஸ்துவிற்காக துன்பங்களை தாங்கி வாழ்ந்து புனித யாக்கோபை போல நாமும் நம்பிக்கையில் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்த்துவர்களாக இறைவார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தின் வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண் பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகின்றது. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்பப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வையே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு என் நேரமும் சாவின் வாயிலின்று கொண்டிருக்கின்றோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாளின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகின்றது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகின்றோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்காகவே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவர் நல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 126. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். 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 கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு
அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோ. அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் அனைவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் செபுதையுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும்போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ
அவர்களுக்கே அவை அருளப்படும். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, திருத்துதரான புனித யாக்கோபுடைய விழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசுவினுடைய பணித்தளமாகிய கலிலேயாவிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர். இயேசுவினுடைய பணியை நேரடியாக பார்த்து மகிழ்ந்தவர். இயேசுவினுடைய போதனையால் ஈர்க்கப்பட்டவர். இவர் மட்டுமல்ல, இவருடைய சகோதரர் யோவான், இவர்கள் எல்லோருமே சாதாரணமாக கலிலேய கடற்கரையோரத்தில் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள்தான். இயேசு இவர்களை சந்திக்கிறார். இவர்கள் இயேசுவை சந்திக்கிறார்கள். இவருடைய சந்திப்பு ஒரு மாபெரும் சரித்திரத்தை படைக்க உதவி இருக்கிறது. இயேசுனுடைய சீடர்கள் குழுமத்தை சில பகுதிகளாக பிரித்து பார்க்கிறார்கள். அதில் மிக முக்கிய ஒரு பகுதியாக பார்ப்பது அவரோடு நெருங்கி உரையாடி உறவாடி உண்டு உறங்கி வாழ்ந்த ஒரு குழுமம். அதில் இந்த யோவானும் இடம்பெறுகிறார், இந்த யாக்கோபும் இடம்பெறுகிறார். இன்னும் சற்று ஆழமாக பார்க்கிற பொழுது இந்த செபதேயுவினுடைய மனைவி சலோமி, இவரும் இயேசுவினுடைய ஒரு சீடராகவே காட்சியளிக்கிறார். இந்த திருத்துதருடைய பெற்றோர்கள் பெயர்கள் செபதேயு, சலோமி என்பது விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இயேசுவுக்கும் இந்த குடும்பத்திற்கும் இந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் இருந்திருக்கிறது என்பது உண்மை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவர்களை தேர்ந்தெடுத்து தனது பணிக்காக என்ற நிலையில் அவர்களை உருவாக்குகிறார். பணிபுரிந்து பலியாக வேண்டும் என்ற உணர்வுகளை அவர்களுக்கு வழங்குகிறார். இந்த திருத்தூதர் யாக்கோபு இயேசுனுடைய பணி வாழ்வில் முக்கியமான காலகட்டத்தில் பங்கேற்கிறார். இறைமகன் இயேசு
கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்தி ஜெபித்த அந்த வேளையில் இந்த யாக்கோபு அங்கு இடம் வகிக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசுவினுடைய உருமாற்ற நிகழ்வின் போதும் இந்த யாக்கோபு அங்கு இடம் வகிக்கிறார். இவ்வாறு இயேசுவினுடைய முக்கிய காலகட்டங்களில் அவரோடு இவர் இருந்திருக்கிறார் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் இடியின் மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். காரணம், சாதாரண மனித இயல்பில் இவர்களுக்கு கோபம் அதிகம் இருப்பது தெளிவாக்கப்படுகிறது. அது தேவையான இடத்தில் தேவைப்படுகின்ற தளத்தில் தகுந்த காரணத்தை முன்வைத்துத்தான் எழுந்திருக்கிறது என்பது உண்மை. உதாரணமாக, சமாரியர்கள் இயேசுவை நிராகரிப்பார்கள். அப்பொழுது இவர்களுக்கு கோபம் வந்துவிடும். எனவே வானிலிருந்து நெருப்பை கொண்டு வந்து இவர்களை அழித்துவிடும் என்று சொல்லுவார்கள். இதற்கு பின்னணி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலியா இறைவாக்கினரை நிராகரிக்கின்ற பொழுது மேலிருந்து நெருப்பு வந்து 50 பேரை அழித்து விட்டது. எனவே இதை பின்புலமாக வைத்துத்தான் இயேசுவை நிராகரிக்கிறார்களே, இயேசுவை வேண்டாம் என்று சொல்லுகிறார்களே என்ற உணர்வோடு, ஆத்திரத்தோடு, கோபப்பட்டு இவர்களை நெருப்பை கொண்டு அழித்துவிடும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட உணர்வாக இயேசுவோடு நெருக்கமாக இருந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் மனித இயல்பில் சில ஆசைகளையும் வளர்த்து வைத்திருந்தார்கள். நாம் சொல்வது போன்று புனிதர்களுக்கு முந்தைய காலம் என்ற ஒன்று உண்டு, பிந்தைய காலம் என்ற ஒன்று உண்டு. அந்த அடிப்படையில் இந்த புனித யாக்கோபும் சாதாரண மனித மனநிலையில் இயேசுவோடு எவ்வளவுதான் நெருங்கி வாழ்ந்தாலும் இயேசுவை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு நபராகவும் காட்சியளிக்கிறார். எனவேதான் இயேசுவிடம் அவர் ஒரு முறையீடை வைக்கின்றார்கள். என்ன முறையீடு? அவர் ஆட்சி உரிமைக்கு வருகின்ற பொழுது அவர்களில் ஒருவர் வலப்பக்கம், இன்னொருவர் இடப்பக்கம். எப்படி இவர்கள் இயேசுவை எண்ணி பார்த்தார்கள்? இயேசு ரோமை அரசாட்சியை எப்படியாவது தீர்த்து கட்டிவிடுவார், அந்த ரோமை பேரரசின் அரசராக அவர் ஒரு நாள் அமர்வார். அப்பொழுது அந்த ரோமை சாம்ராஜ்யத்தில் அவர் ஆட்சி பீடத்தில் அமர்கின்ற பொழுது வலப்பக்கமும் இடப்பக்கமும் அமர வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு இந்த யாக்கோபு ஸ்பெயின் நாட்டிற்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக சென்று விடுவார். அங்கு சில தலங்களை தெரிவு செய்து நற்செய்தி அறிவிக்கின்றார். திருத்தூதர் பணியில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏரோது இந்த யாக்கோபுடைய தலையை வாளால் வெட்டி கொன்று விடுகிறார். பாருங்கள், நான் பருகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? இங்கு பணியால் பலியாகின்ற பொழுது, வெட்டி சாய்க்கப்படுகின்ற பொழுது, வாளால் தலை வெட்டி வீழ்த்தப்படுகின்ற பொழுது துன்பக் கிண்ணத்தில் பங்கேற்கிறார். இயேசுனுடைய துன்பக் கிண்ணத்தில் அவர் பலுகுகின்றார். அங்குதான் மனித இயல்பை கடந்து
ஒரு இறைமையை உள்வாங்கி இறை திட்டத்திற்காக தன்னை கொடுக்கிறார். திருத்துதரில் முதல் மறைசாட்சி என்று அழைக்கப்படுகிறார். வாக்குறுதியை மீறவில்லை. கொடுத்த அந்த வாக்குறுதிக்கேற்ப தன் வாழ்வின் இறுதி வரை நிலைத்து நின்றார். வாழ்வையே வழங்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த புனிதர் திருத்துதர் யாக்கோபுக்கும் நாம் வாழ்கின்ற இந்த மண்ணின் இந்த மலையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த மறைசாட்சி புனித தேவசகாயத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா? பாருங்கள், தொடர்பு இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதற்கு முந்தைய காலகட்டம் சாதாரண மனிதருக்குரிய பண்புகளை அவர் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏற்றுக்கொண்ட அந்த பொழுதில் எவ்வளவோ அச்சுறுத்துதல்கள் வந்த போதும் நான் கிறிஸ்துவோடு என்ற வாக்குறுதியை வழங்குகிறார். எனவே வாழ்வின் எஞ்சிய பயணம் முழுவதும் ஏராளமான துன்பம், ஆனால் இறுதி வரை இயேசுவுக்காக என்ற உணர்வோடு இருந்த மறைசாட்சி புனித தேவசகாயம் கடைசியாக இந்த இடத்தில் அந்த இயேசுவுக்காகவே பலியாகின்றார். அந்த இயேசுவுக்காகவே தன் உயிரை கொடுக்கிறார். துன்பக் கிண்ணத்தில் பலுகுகின்றார், துன்பக் கிண்ணத்தில் பங்கேற்கின்றார். எனவே இன்று அவரை நாம் புனிதராக கொண்டாடுகின்றோம். இந்த வியாகுலனினுடைய திருத்தலத்தில் கூடியிருக்கின்ற நாம் எல்லாரும் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த வியாகுலனையும் இயேசுனுடைய துன்ப கிண்ணத்தில் பங்கேற்றவர். எனவே 7 வியாகுலங்களை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது அந்த 7 வியாகுலங்களும் இயேசுவின் துன்ப கிண்ணத்தில் இந்த அன்னை, அவரை பெற்றெடுத்த அன்னை பங்கேற்றிருக்கிறாள் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அந்த இயேசுவினுடைய மதிப்பீடுகளை வாழ்வாக்க மனம் கொள்ளுகிற நாம் துன்பங்கள் வந்தாலும் கிறிஸ்துவுக்காக, துயரங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்காக வாழ்வோம் என்ற உணர்வை உள்வாங்க வேண்டும். அதன் வழியாக பலியானாலும் பரவாயில்லை, பணிபுரிவதில் ஒருபோதும் குறைவுபட்டிருக்க மாட்டோம். நிறைந்த பணியில் பலி ஆகின்ற பொழுது மகிழ்வை மட்டுமே அனுபவிப்போம் என்ற உணர்வை உள்வாங்க வேண்டும். அதற்குத்தான் இந்த விழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த அற்புதமான உணர்வுகளோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பலிபீடத்தை சூழ்ந்திருக்கிறனா நாமும் பணிபுரிந்து பலியாக வேண்டும் என்ற உணர்வை உள்வாங்கியவர்களாய் திருத்துதர் புனித யாக்கோபுவை போன்று, மறைசாட்சி புனித தேவசகாயத்தை போன்று கிறிஸ்துவுக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வரம் கேட்டு ஜெபிப்போம். வழிநடத்தும் நாயகனே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் அனைத்து இறைமக்களும் புனித யாக்கோபை போல பணிவான சேவையிலும் உறுதியான நம்பிக்கையிலும் நிலைத்திருந்து நற்செய்தியின் சாட்சிகளாக வாழ அருள் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரை எம் இறைவா, உலக நாடுகளில் தலைவர்களும் பொது அதிகாரிகளும் அதிகாரத்தை ஆதிக்கத்திற்காக அல்ல, மக்களுக்கு பணியாற்றும் கருவியாக பயன்படுத்தி நீதி, அமைதி மற்றும் மனிதநேயத்தை வளர்க்க அருள் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய் தீர்க்கும் மருத்துவரே எம் இறைவா, துன்பம், நோய், வறுமை மற்றும் துயரங்களில் வாழும் அனைவரும் இறைவனின் ஆறுதலையும்
வலிமையும் பெற்று நம்பிக்கையுடன் வாழ அருள் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, புனித தேவ சகாயம் மற்றும் புனித யாக்கோபின் சாட்சியை பின்பற்றி நமது பங்கு சமூகமும் குடும்பங்களும் பணிவான சேவையிலும் அன்பிலும் வளர்ந்து கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக விளங்க அருள் பெற வேண்டுமென்று இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இத்திருப்பலியில் பங்கேற்கும் நாம் அனைவரும் பெருமை பதவியில் அல்ல பணியில்தான் என்ற இறைவார்த்தையை வாழ்வில் செயல்படுத்தி பிறருக்கு தொண்டு செய்யும் மனப்பான்மையை பெற்று வாழ அருள் பெற வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். பேரிரக்கமுள்ள இறைவா, புனித வியாகுலனினுடைய திருத்தலத்தில் கூடியிருக்கிற உடைய மக்கள் எல்லோரையும் கண்ணோக்கும். மறைசாட்சி புனித தேவசகாயம் உயிர் துறந்த இந்த மலைக்கு வந்து செல்லுகின்ற ஒவ்வொரு திருப்பயணிகள் மீதும் உம்முடைய கருணை கண்படுவதாக. புனித யாக்கோவுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அருளாசிரை பெற்று நற்பணி ஆற்றவும் உமக்கு வந்த பலியாக மாறவும் நீரே அருள் புரியும். மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த பலியில் பங்கேற்கின்ற மக்கள் அவர்கள் எழுப்புகின்ற தேவைகள் அனைத்தையும் நீதாமே பெற்றுக்கொடும். நல்ல உடல் உள்ள நலத்தை ஒவ்வொருவருக்கும் வழங்கும். இளாண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்து நினைத்து நான் பெற அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்து நான் பெற அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் வாழும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தைவான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவி அருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழா உமக்கு வந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை பொழுது பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் திகழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயம், இவ்வுலகிலும் உமக்கு உந்தவராய் வாழ்ந்த ஆகிய புனித நினைவுடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வார். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்க பெற்ற நாமெல்லாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து முடியலாத வாழ்விப்பதாக. இதயவானில் பறக்கின்றேன், இனிய உலகம் காண்கின்றேன். இதயவானில் பறக்கின்றேன், இனிய உலகம் காண்கின்றேன். எங்கு நோக்கினும் உமதன்பு, எதிலும் உமது இறையன்பு. இன்று மாறா பேரன்பு. இதயவானில் பறக்கின்றேன், இனிய உலகம் காண்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே. அருவே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத
அந்த மேலோக மண்ணிலா தாயாக எண்ணிலா பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி